வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 12 ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் ரிசால்வ். போன எபிசோட்லேயே கில்லோவகிட்ட ஜோனஸ் வந்து வாய் விட்டுருப்பான், நான் உன்னை இப்போ பிச்சு எரிய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி கில்லோவும் சும்மா இல்லாமல் அவனோட அசஸன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனோட இதயத்தை கையிலேயே அப்படி பவுச் மாதிரி வச்சுட்டு இருக்கிறான். மரியாதை இதயத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்துட்டான். ஸோ இவங்க ஜெயிச்சதுக்கு பெனால்ட்டியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 50 மணி நேரம் ஒரு ரூமில் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த 50 மணி நேரம் இவங்க டைம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஃபேஸ் எண்டிங்கில் கெரட்டா அப்படிங்கிற ஒரு 354வது அப்ளிகன் வந்து 4th வந்து பாஸ் ஆகிட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் அட திறக்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எவன்டா வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதாவது 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கெரட்டா வந்துட்டான். ஸோ அப்பா எப்படின்னு ஒரு வேளை சீக்கிரமாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உட்காடுறான். இங்கே நம்ம பசங்க கானு கிலோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க. பார்த்து விளையாடு, இது உன்னை சருகி விட்டுரும், கீழே வந்தீங்கன்னா கைகளை உடச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. டே பொடி பசங்களா, எதுக்குள்ள ஸ்கேட் போர்டு விளாட்றீங்க, இங்கே கீழே மேலேது பட்டா அவ்வளோதான், இந்த ரூம் வேறு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சு வந்துட்டோமா பைத்தியக்காரனா நீ, ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை வேணும்னே விட்டு கொடுத்துட்டு கேம்பிளிங்கில் வந்து ஈஸியாக தோத்துட்டு இங்கே வந்து 50 மணி நேரத்தை நக்க கொடுத்துட்டு இல்லை, இப்போ நீ தானே எல்லாத்துக்குமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டோன் பண்ண வந்து ஒரு மாதிரி பேச, ஓ அப்படியா நீ தான் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டியா, அப்புறம் என்னத்துக்குப்பா என்ன வாய் பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லியோரியாவும் டோன் பண்ண சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எதுவாக இருந்தானே யார் அதிக டைம் சண்டை போடுது, கேவலம் உன்னோட அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்காக நீ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட, அந்த காரணத்துக்காகவே நீ வந்து வேணும்னே விட்டு கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் என்ன, நீ வேணும்னே விட்டு கொடுத்துட்டியல, அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ படுத்துட்ட அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் படுத்துட்டேன், ஆனால் அது கொஞ்சம் நேரம் டைமிங் தானே போச்சு, நீ விட்டு கொடுக்குறங்க பேரில் பண்ண பாரு 50 மணி நேரம் போயிடுச்சு, இப்போ 50 மணி நேரம் நம்ம இங்கேயே கூட போட்டுட்டு இருக்க வேண்டியதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்ன வேறு சூடு ஏற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரி வந்து டென்ஷன் ஆகிறான். அப்படித்தான் நல்லா டென்ஷன் ஆகு, இது வழியே நான் சண்டை போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன் பண்ண வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து சரக்குன்னு அப்படி பறக்குது. ஏய் ஸ்கேட் போர்டு விளாண்டாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது, மூஞ்சியில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், ரூம் வேறு சின்னதாக இருக்குது, நீங்கள் ஸ்கேட் போர்டு விளாட்றீங்களா அப்படிங்கிறாங்க. அச்சோ மனுஷருப்பா அப்படிங்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெடிக்காலம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே தெரியாது, வெளிச்சமுமே தெரியாது. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு ஜன்னல் இல்லாத ரூமு. இவங்க இந்நேரம் 40 மணி நேரம் இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும். ஸோ டோன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாட்டர் சாக்ஸ் எடுத்துகிட்டு லியோரியை வாய்க்கிட்டே கொண்டு போய் வைக்கிறான். நாத்த குப்பு நடிக்கிறது பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா டேய் தள்ளிவிட காலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே கிலோவுக்கு தூக்கமே வரல. ஏன்டா தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு குரோபிக்கு வந்து கிலோட்ட கேட்கும்போது இல்லை என்னால் தூங்காமல் 3 நாள் கூட இருக்க முடியும், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து தூங்கிட்டு இருக்கிற கான் மேலே பார்த்தீங்கன்னா இவனு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்துருச்சு. தலைவனி பார்த்தீங்கன்னா கான் மேலே தூக்கி போடுறான். அதை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அசால்ட் வந்து தடுத்துட்டான் கானு. டேய் முடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே தலைவனி தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்க. என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் விளாண்டுருக்காங்க. அடே பொடி பசங்களா கொஞ்சம் நேரம் கம்முன்னு தான் இருக்குங்களாடா, எனக்கு கொஞ்சம் நேரமாவது தூங்க விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லியரியை கத்திட்டு இருக்கேன். கரெக்டாக டோன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சாக்ஸ் எடுத்து அவன் வாங்கிட்டே இருக்கிறான். ஐயோ குப்புன்னு நாருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலக்கலன்னு சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரனால நம்மளால் ஜெயிக்கவும் முடியல தூங்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ண கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ டோன் பண்ண பார்த்தீங்கன்னா அவனை நடிச்சுக்கிட்டு அவனை தூங்க விடாமல் அந்த வாட்டர் சாக்ஸை வாயிலே வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இன்னொரு 30 மணி நேரம் நம்ம இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நினச்சிட்டா இருக்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரிய போகுது, ஏன்னா காலையில் இப்போ மணி இப்போ 10 கீது இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வெடிஞ்சிருச்சு, ஆனால் இங்கே ஜன்னலில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நிஜமாலுமே இந்த தூண்டில் வச்சு நீ எப்பறம் மீன் பிடிக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்மளே ஒரு மீன் மாதிரி செயல் பண்ணண்டா. இப்போ நீ சும்மா இருக்கும்போது ஒரு மீனை போட்டேன்னா அது எப்படி பிடிக்கும், அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கட்ட போகிற பாரு. இந்த மீன் தூண்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி அசால்ட்டாக தூக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோன் பண்ண ஒரு கப் மாதிரி வச்சிருப்பான், அதில் கரெக்டாக போட்டான். சூப்பராக போட்டாடா, இப்போ நான் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து அந்த தூண்டில் வாங்கிட்டு இப்போ போடுற குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரியோட பேண்ட்டுக்கு குக்கியை போட்டான். டே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தூங்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லியரியோ பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். என் பேண்ட்டை கிழிச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்டா நீ தூண்டில் போடுறதுக்கு என் பேண்ட்டு தான் கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரியோ கத்திட்டே இருக்கிறான். உன் பேண்ட்டை வந்து நான் 4 நாளாக கிழிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோன் பண்ண வந்து நகத்தை கட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா லியரியோ திட்டுறது சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டோன் பவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறான். என்ன அடுத்து என்ன கேடி வேலை பண்ணலாம்னு சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லியரி கேட்க, நான் எந்த கேடி வேலையுமே பண்ண மாட்டேப்பா, எனக்கு தேவை இங்கே ஒரு நிம்மதியான தூக்கம், நான் இங்கே அமைதியாக கொண்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே எனக்கு நீ பண்ணுறது பார்த்தா ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ நான் பண்ணுறதெல்லாம் வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கிறே அப்படிங்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ 3rd ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே சாப்பிடணும்ல, அதனால் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வந்துட்டா. ஒரு வழியாக நான் சாதிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே வந்தோடனே இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க.
பிடிக்கிறாங்க. ஒரு வழியா நீ நானும் ஒரே டைமிங்கில் வந்துருக்க மாட்டேங்குதுடா வயசானவர், எப்படியும் சரி வா டைமிங்கில் ஒன்றா வந்துட்டோம், இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். ஐயோ நம்மளுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்பவே ஸ்கில்லானவங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசக்காரர் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நைட் டைம் ஆயிடுச்சு. இங்கே மறுபடியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்க அந்த ரூம்குள்ளே எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, முரட்டை தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம லியரியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க. அப்படின்னா சரி எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் படுக்க போகிறான். இருந்தாலுமே அவனால் சரியாக தூங்க முடியல. ஏன்னா டோன் பண்ண வந்து ஏற்கனவே நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டிருப்பான்ல, நீ வந்து இந்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டீமோட மெம்பருங்கனால கேவலமாக ஒரு பொம்பளை கிட்ட போய் அந்த விஷயம் பண்ணுறதுக்காக நீ 50 மணி நேரம் எங்களுக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காரு, அதை கொஞ்சமாவது யோசிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். டோன் பண்ண சொன்னது எல்லாத்தையுமே லியரியோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம பசங்க இன்னும் விளையாடுறத விடல. இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் தலைவணி தூக்கி போட்டு விளாண்டுருக்க. இன்னொரு பக்கம் லியரியாவும் டோன் பண்ண விட்டு கொடுக்காம அவங்களோட சாக்ஸ் எடுத்து மூஞ்சிக்கிலேயே வச்சு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். ஸோ 12 மணி நேரத்தில் என்ன டைமிங் பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கான் பார்த்தீங்கன்னா புஷ்அப் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கானு கிலோவாக சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லியரியோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஓடி இருக்காங்க. ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பக்கம் குராப்பிக்கா வந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே அவன் வந்து புக்கு படிக்க புக்கு ஏகிறதே தவிர டைம் போகிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு வழியாக 3 மணி நேரம் வந்துருச்சு. கானு கிலோவாவும் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் ஏதோ விளாண்டுருக்காங்க. இந்த பக்கம் டோன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாய் பிளந்து கொட்டை விட்டுட்டே இருக்கிறான். டே என்னடா இது இந்த 3 மணி நேரம் இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டே இருக்கும்போதே அதே சமயத்தில் இங்கே தேர்ட் ஃபேஸ் எண்டிங்கில் இன்னொருத்தங்க யாரோ வர மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த கதவு லைட்டாக திறக்குது. சரி இதுலேருந்து யார் வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆர்வமாக பார்த்துட்ருக்க. ஒரே ஒரு குரங்கு மட்டும் வருது. என்னடா அது குரங்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க. ஸோ சோமி அப்ளிகேஷன் நம்பர் 118 அவள் வந்து 13 பாஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அடடா இன்னும் 10 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குதா, சே இந்த டைம் எப்போ போகணும்னு தெரியல, நான் அவ்வளோ சீக்கிரமாக இந்த கேம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க டைம் முடிய போகுது, அதாவது இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அப்படின்னா சரி இன்னும் ஒரு 50 செகண்ட் தாண்டா வாங்கடா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இவங்களோட டைம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கதவு திறந்துருச்சு. ஸோ திறந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. டே நில்றா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் பார்க்கும்போது இவங்க வந்த வழியிலே தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்த வழியிலே வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த படிக்கட்டில் ஏற சொன்னல, படிக்கட்டில் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஏன் தப்பா அப்படிங்கிறாங்க. நீ வழியை கரெக்டாக சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ஏன்டா கம்முன்னு வந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீரியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஸோ ஒரு வழியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழியை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற ட்ராப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பால் துரத்திட்டு வர ஐயோ எப்போ மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்கிறோம். நிஜமாலுமே இந்த ட்ராப் எல்லாமே தாண்டி வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னும் கடைசியாக ஒரு மெஜாரிட்டி கேம் வந்துருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமுக்குங்க எக்ஸாமுக்குங்க கதவு திறக்கிறக்கு அப்படிங்கிறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் எக்ஸாமுக்கு இருக்கிறா. டேய் குண்டு பயலை உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், எதுக்கு இப்போ எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மனுஷர்லையோ நான் தான் தெரியத்தனமே எக்ஸாம் கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீயம் திட்டியா சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோவும் பேசிட்டு இருக்கிறான். நீ என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன் பண்ணி கேட்க நான் என்னத்துக்கு உனக்கெல்லாம் மதிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என் சட்டை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நீ தப்பு பண்ணியிருக்கீல அப்படிங்கிறாங்க. நீ ஏன்னா நான் தப்பு பண்ணுறதுக்கான காரணமே நீ முன்னாடி செஞ்ச செயல் தான், நீ முன்னாடி செஞ்சதை பார்த்துட்டு நான் மறுபடியும் இப்போ செஞ்சிருப்பின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் உன் சட்டை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டை போடுறது முதல்ல நிறுத்துங்கட அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்கு சொல்லியிருக்கிறான். முதல்ல தள்ளி நில்றா குராப்பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்காவை தள்ளி விட்டுட்டான். இவனுங்கன்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு நானே முதல்ல போக போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கதவு திறந்துருச்சு. ஸோ கீழே உள்ளே போனோன்னே கான் அங்கே பாடுறா உள்ள வழி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே ஆர்வமாக உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு எக்ஸோ கதவு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி மெஜாரிட்டி ரூல் கேமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தேவையான கதவு நீங்களே சூஸ் பண்ணிங்க. ஓங்கிற கதவு ரொம்பவே ஒரு லாங்கான பார்த்து அதை கடந்து போகிறதுக்கு 42 மணி நேரம் ஆகும். எக்ஸுங்கிறது ஒரு ஷார்ட்டான பார்த்து, அந்த ஷார்ட்டான பார்த்தில் ஒரு 3 பேர் தான் போக முடியும். அந்த 3 பேர் யாருன்னு உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிங்க. ஆனால் அந்த 3 பேர் உள்ளே போகணும்னா உங்களுக்கு 2 பேரில் யாராவது அந்த செயின் ஒரு சங்கிலி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கட்டி போட்டுட்டு மீதி 3 பேர் நீங்கள் அப்படி இந்த ஷார்ட் பாத்தில் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஷார்ட் பாத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 3 நிமிஷம் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது, இவங்க எல்லாருமே நம்மளை சண்டை போட வைக்க தூண்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ தான் இந்த ஜெயிலரோட கான்செப்ட் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குராப்பிக்கா கிலோவாக நினச்சிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்து கட்டி வைக்கணும். சுற்றி முற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆயுதம் இருக்குது. அப்படின்னா சரி இந்த ஆயுதத்தை எல்லாமே இங்கே வச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாருமே சண்டை போட்டு இங்கே 2 பேர் யாராவது சாகணும், அதில் 3 பேர் யாராவது ஜெயிக்கணும். நல்ல ட்ராப் வச்சுருக்கானுங்கடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராப்பிக்கா வந்து நினச்சிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே தெரியலையே. நான் செலக்ட் பண்ணியிருந்தா இப்போ நம்ம லாங்கஸ்ட் பாத்தில் போயாகணும், இல்லைன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தில் 3 பேர் தான் போயாகணும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நான் இந்த
கேமை எப்படியாவது ஜெயிச்சாகணும், நான் எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லி டேரியோ பேசிகிட்டே இருக்கிறான். ஏய் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக விட்டு கொடுக்குறக்கு என்ன குறைஞ்சி போயிட போகிறேன், அதனால் நீ இங்கே தங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு டோன்பா சொல்கிறான். நான் என்ன இதுக்கட விட்டு கொடுக்கணும், நீ எப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு பண்ண அப்படிங்கிறாங்க. டே கொஞ்ச நேரம் எல்லாருமே அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்க, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நானும் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. கான் அது மட்டும் சார் நல்லதில்லை, ஏன்னா நீ நான் தான் இங்கே இருக்கிறதுலே ஒரு திறமையானவங்க, அதனால் நீ நானும் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து மூணாவதாக யார் வரணும் அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிங்க, ஏன்னா நானும் கானும் தான் இப்போ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். அது ரொம்பவே தப்பு, ஏன்னா நான் இங்கே இருக்கேன், எனக்கு கனவு இருக்குது, இருந்தாலுமே உங்களுக்காக நான் அந்த கனவை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் வேணாம், இப்போ நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும், அந்த வழியை கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு அங்கே வழி எல்லாமே திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா பேசிகிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே நம்ம அழிச்சிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இது அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு குராபிக்கா நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் டக்குன்னு ஒரு கோராடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் ரியூரியை தாக்க போயிட்டு இருக்குது. பைத்தியக்காரன் நீ எதுக்கடா என்ன பிடிச்சி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டோன் பண்ணது கேட்கும்போது, இதாண்டா அவங்க கேமு, நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கணும், இதான கேம் அப்படிங்கிறாங்க. அப்படியே விஷயம் வாடா ஒத்த மொழிகளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் அடிச்சிருக்காங்க. டே பைத்தியக்காரங்களா எதுக்கட அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுங்க அடிக்க செவுறு பார்த்தீங்கன்னா அப்படியே உடையுது, இந்த வெப்பன் உடஞ்ச பாடு இல்லை. ஓ அப்படின்னா சரி நம்ம ஒருத்தருக்கு சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசாசின் கிலோவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டா சண்டை போடுறதுக்கு, நான் ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு செவராட்டை உடையுது. அந்த செவரை உடையிறத பார்த்துட்டு கானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா மாதிரி வருது. ஸோ இந்த பக்கம் 3 பிரதர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எப்படியும் நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு. அதே சமயத்தில் அங்கே இன்னொரு கதவு மாதிரி திறக்குது. அந்த இடத்துல உயிரை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே வந்துட்டு தொப்புன்னு விழுகிறான். அவனோட நாடியை பிடிச்சி பார்த்தா அவன் செத்து போயிட்டான். பைத்தியக்காரன் இவன் தான் உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா, அவன் உயிர் பொழைச்சிட்டு அடுத்த வருஷம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவனும் செத்து போயிட்டான். அடுத்ததாக யார் வரப்பாங்க, அவ்வளோதான், இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம், இன்னும் ஒரு 19 பேர் தான் இருக்கிறோமா அப்படின்னு அந்த 3 நிமிஷத்தில் எவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டே இருக்க. அதே சமயத்தில் 3 கால் மட்டும் அங்கே வந்துடுது. அவ்வளோதான் நம்ம பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அப்பேற்பட்ட வழியை கடந்து வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வலிக்குதுற பின்னாடியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து கதறிக்கிட்டே இருக்கிறான். ஏடா இவனுக்கு என்னது 3 பேர் மட்டும் வந்துருக்குறானுங்க அப்படின்னு அந்த 2 பேர் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ குராபிகா கான் கிலுவா இவங்க 3 பேருமே கரெக்டான டைமிங்கில் வந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து மொத்த டைமிங் 72 மணி நேரம் அப்புறம் 52 நிமிஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டைமிங் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மீதி 2 பேர் எங்கடான்னு பார்த்தா அதே சமயத்தில் இவனுக்கு 2 பேர் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்த்து கொடுத்தாங்க, இவங்க எப்பறம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம 5 பேருமே வந்துட்டோமா, எல்லாமே கானோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானை வந்து லியோரியோ பாராட்டிகிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் கட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து லாங் பாத் சூஸ் பண்ணி இந்த வெப்பன்ஸ் எல்லாமே செவர் உடைக்கணும் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வெப்பன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா லாங் பாத் சூஸ் பண்ணி அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஷார்ட் பாத்தை வந்து செவத்தை வந்து உடச்சிட்டு இவங்க அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாட்டிலேருந்து வந்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இதை இவங்களோட பிளானிங் எல்லாமே கானுக்கு தாட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கானுக்கு வந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்க. இப்போ ஏற்பட்ட நிலைமையிலேயே ஒரு கூலான மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு நான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி சொல்லிட்டு இருந்திருக்கிறான். அதனால தான் நீ எப்போவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே தனித்துவமாக தெரிகிற கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குராபிக்க நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் ஒரு பெல்லு மாதிரி அடிக்க இந்த ஹண்டர் எக்ஸாமோட 3rd ஃபேஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. 25 அப்ளிகன்ஸ் நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் தான் இவங்களோட டாஸ்க் எல்லாமே போகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிற டைம் வந்து இப்போ வந்துருச்சு. யார் எதிர்பார்த்தது இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி எப்போயாவது ஒரு டைம் வரலாம்ல. ஸோ அந்த டைமுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.